வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th 11th ஓல்டு என்சிஆர்டியில் சொசைட்டி இந்த ஏஜ் ஆஃப் புத்தா பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது மகாஜனபதாஸ் உருவாயிடுச்சு. மகாஜனபதாஸில் கண்டெம்பரரி கிங்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம். அதாவது அலெக்சாண்டர் உள்ளே வந்தது பார்த்தோம். அப்புறம் மகதன் எம்பையர் பார்த்தோம். இப்போது மகதன் எம்பையர் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவங்களோட குணங்கள் எப்படி இருந்தது அப்படி பார்த்தோம் கிங்ஸ் வழியாக. இப்போ அந்த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா சொசைட்டியில் இல்லைன்னா ஒரு சமூகம் எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் எக்ஸாம் வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போது சொசைட்டி பற்றி பார்க்க போகிறோம். சொசைட்டி இந்த ஏஜ் ஆஃப் மகாஜனபதாசன் சொன்னாலும் சரி, புத்தா மகாவீரா சொன்னாலும் சரி, புக்கில் இந்த ஏஜ் ஆஃப் புத்தா அப்படின்னு இருக்குது. அதனால் அதே அந்த டாபிக் என்ன போட்டிருக்கேன். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கல்ச்சர்னும் போது மெட்டீரியல் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு போது the picture of material life in North India, especially in the eastern UP and Bihar, can be drawn on the basis of the Pali text and Sanskrit super literature. ஸோ இதில் இருந்தால் எடுக்க முடியுது. ஓகேவா? இன் காம்பினேஷன் வித் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஆர்கியாலஜிக்கல் 6th century BC மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் NBP ஃபேஸ். NBPனா நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது NBP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் விச் இஸ் எ வெரி கிளாசி ஷைனிங் டைப் ஆஃப் பட்ரி. ஓகேவா? இந்த டைப் ஆஃப் பட்டர் ரொம்ப பிரபலமாக கிடச்சிது. இதுக்கு முன்னாடி என்ன கிடச்சிதுன்னா கிரேவேர் பட்ரி கிடச்சிது. ஓகேவா? அதாவது லேட்டர் வேதிக் பீரியட்லாம் கிரேவேர் பட்ரி கிடச்சிது. இந்த இதில் நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் பட்ரி கிடச்சிருக்கு. திஸ் பட்ரி வாஸ் மேட் ஆஃப் வெரி ஃபைன் ஃபேப்ரிக் அண்ட் அப்பேரண்ட்லி சர்வ்ட் ஸ்டேபிள் வேர் ஆஃப் ரிச்சர் பீப்புள். ஃபேப்ரிக்னும் போது கிளாத் நினச்சிக்கூடாது. ரொம்ப தின்னாக ரொம்ப இன்ட்ரிகேட்டான ரொம்ப டெக்னாலஜிக்கலாக பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் அது ரிச்சர் பீப்புளுக்கு சாப்பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷைனிங்காக இருக்கும்போது பீங்கா அந்த இடத்துல ரொம்ப ஷைனிங்காக இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகேவா? அதனால தான் அதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு டேபிள் வேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அசோசியேஷன் வித் திஸ் பட்ரி ஆர் ஃபவுண்ட் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அயன் இம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும் போது தான் அது விவசாயம் பண்ணாங்க. அது விவசாயம் பண்ணும்போது லேண்டில் பெருசாக்கணும்னு நினச்சாங்க. மகாஜனபதாஸ் உருவாச்சு. ஸோ இட் கோஎக்ஸிஸ்ட் வித் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே, எஸ்பெஷலி those meant for crafts and agriculture. This phase also saw the beginning of a metallic money. Metallic money punch marked coins. இதை நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். The use of burnt bricks and ring wells appear in the middle of the NBP phase, that is the 3rd century BC. ஸோ சுட்டக்கல்லையும் ரிங் வெல்னா கிணறு மாதிரி நம்ம ரவுண்டில் வச்சுருக்கிறது அந்த ரிங் வெல்ஸ். இதெல்லாம் 3rd century BCயில் கிடைக்குது. ஓகேவா? இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த ரிங் பெல் கிடைக்குது இதெல்லாம். பட் இந்த மாதிரி தான் பாருங்க, ஷைனிங்காக இருக்கா? ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஷைனிங்காக இருக்கிறதுனால அது வந்து நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர் பளபளான்னு செய்கிறது பாலிஷ் பண்ணி. தி நார்தன் NBP ஃபேஸ் வாஸ் மார்க் தி பிகினிங் ஆஃப் செகண்ட் அர்பனைசேஷன் இந்தியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் ஹரப்பன் சிவிலைசேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிக்வேதிக் பீரியடும் லேட்டர் வேதிக் பீரியடும் பெருசாக சிட்டிஸே கிடைக்கல. டவுன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தா டவுன்ஸும் சின்ன சின்ன ஊருங்கள் மட்டும்தான் கிடைச்ச வழிய சிட்டிஸ் மாதிரி எதுவும் கிடைக்கல. ஓகேவா? ஹரப்பன் டவுன் ஃபைனலி disappeared in about 1500 BC. After 1000 years we did not find any towns in India. With the appearance of towns in the middle Gangetic basin in the 6th century BC, a second urbanization began in India. Many towns such as mentioned in Pali and Sanskrit texts such as Kausambi, Shravasti, Ayodhya, Kapilvastu, Varanasi, Vaishali, Rajkir, Patliputra, Champa have been excavated. In each case signs of habitation, வீடும் and mud structure. ஓகேவா? மதில் மாதிரியான இடமும் இருந்திருக்கு. belong to the advent of NBP phase or its middle have been found. அதாவது 6th century அதாவது 3rd century அந்த டைமில் இருந்தாலும் இந்த டைமில் வந்து செகண்ட் அர்பனைசேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த அர்பனைசேஷன் போது ஆட்டோமேட்டிக்கலாக அர்பனைசேஷன் நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிட்டிஸ் உருவாகும். அதுதான் நம்ம பார்க்குறேன் அப்போது மகாஜனபதாஸில் இருக்கிற சிட்டிஸும் டவுன்ஸும். ஓகேவா? உடன் பேலிசைட்ஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த கோட்டை மாதிரி கட்டுவாங்கல்ல. கோட்டைனா மரத்தாலேயே சுற்றி சைடில் அப்படியே ஷார்ப்பாக நிறுத்தி வைப்பாங்கள்ல, வேலி கட்டுவாங்கல்ல. வேலியே பெருசாகவும் மரத்தால் பெரிய தண்டாக பெரிய தண்டு மரத்தால் ஷார்ப்பாக கட்டினா அதான் உடன் பேலிசைட்ஸ். ஓகேவா? இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் சைடில் இருக்கும்ல, அதான். have been found in Patna and this possibly belong to Maurya or pre-Maurya times. Some of these towns were also fortified. Houses are mostly made of mud brick and wood. லேட்டராக தான் burnt brick யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மட் பிரிக் வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. which naturally have perished in the moist climate of the middle Gangetic basin. அதனால தான் நம்மளுக்கு பெருசாக எவிடன்ஸ் கிடைக்கல.
ஓகேவா, கிடைச்சிருக்கு, பட் இருந்தாலும் ரொம்ப ஓவராக கிடைக்கல. Although 7-storied palaces are mentioned in the polytext, they have not been discovered anywhere. Reason என்ன, moist climate, மோஸ்ட்லி பேர்ன்டு பிரிக்கை விட ஹரப்பன்லானா பேர்ன்டு பிரிக் யூஸ் பண்ணிக்கலாம். பட் லேட்டராக யூஸ் பண்ணலாம் பெருசாக பேர்ன் பிரிக்லாம் இல்லை. அங்கங்கேயுமான எக்ஸாம்பிளாக ரிக்வேதிக்காக இருந்தாலும் சரி, லேட்டர் வேதிக் பேர் இருந்தாலும் சரி, அங்கங்கேயும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான் இருந்துச்சு. ஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட்டட் so far are generally unimpressive. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. But together with the other material remains, they indicate great increase in population when compared with the painted graver settlements. Painted graverனா 1200 500 BC-குள்ளே இருந்தால் சில, அதான் லேட்டர் வேதிக் பீரியட் தான். ஓகேவா, ரிக்வேதிக் பீரியடில் ஒரு 200 வருஷமோ, லேட்டர் வேதிக் பீரியடில் ஒரு மேஜரான வருஷத்தையும் எடுத்துருக்குது அந்த பெயிண்டட் கிரேவர் செட்டில்மெண்ட். அப்போ இருந்த அளவுக்கு ஒன்றும் பெருசு, அப்போ இருந்ததை விட ரொம்ப அதிகமாக மக்கள் தொகை அந்த பொருள்கள்லாம் கிடைச்சதுனால தான் அது வந்து அர்பனைசேஷனுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் டெக்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் டெக்ஸ்ட்டும் ஒரு ரீசன். Many towns were seat of government, but whatever be the cause of their origin, they eventually turned out to be markets and came to be inhabited by artisans and merchants. ஸோ நிறைய டவுன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கான, அதை கேபிட்டலாக உருவாச்சு. ஆனாலும் அது கேபிட்டலாக மட்டும் இல்லை, மார்க்கெட்டாகவும் இருந்துச்சு. மக்கள் என்ன தங்கும்போது மார்க்கெட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து ஆர்டிசான்ஸும் மெர்ச்சன்ட்ஸும் இருந்தாங்க, அதாவது வணிக மட்டங்களும் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ கம்பெனி மும்பையில் இருக்கிறதுலாம் அந்த மாதிரி தான். At some places there was a concentration of artisans. Sardalaputta at Vaishali had 500 potter shops. பார்த்துங்க அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் அவ்வளோ பேர் ஊராக இருந்திருக்கும். Both artisans and merchants were organized into guilds under the respective headman. கில்ஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த ஃபிக்கி இப்போலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான். எல்லா கம்பெனி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் காமர்ஸ், சேம்பர்ஸ் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதுதான் கில்ஸ். அவங்களுக்கான டிமாண்ட் யூனியன் மாதிரி. We hear of 18 guilds of artisans, but only the guilds of smiths, carpenters, leather workers and painters were specified. Both artisans and merchants lived in fixed localities in towns. ஏன்னா நவுந்துக்கிட்டே இருந்தால் கில்ஸை மாற்றிக்கிட்டே வர முடியும், தொழிலை மாற்றிக்கிட்டே வர முடியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு கிராமத்தில் அப்படி செட்டில் ஆனாங்க. ஸோ அந்த கிராமமும் அந்த டவுனும், கிராமம் டவுன் ஆச்சு, டவுன் சிட்டியாக வாய்ப்பு இருக்குது. இவன் தான் அது கிராமமும் டவுனாக சிட்டியாக இருந்தாலும் ஸ்பெஷலைசேஷன் அங்கே அதிகம் ஆரம்பிச்சிது. ஓகேவா, we hear of Vesas or merchant streets in Varanasi. ஸோ இந்த இது டேர்ம் எடுத்துக்கோங்க. வெஸ்ஸானா மர்ச்சன்ட் இருக்கிற ஸ்ட்ரீட், அந்த தெரு, செட்டியார் தெரு, முதலியார் தெருன்ற மாதிரி வணிகம் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு தெரு இருக்குது. சிமிலர்லி we hear of street of ivory workers, தந்தத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. The specialization crafts developed on account of the guild system as well as localization. Generally crafts were hereditary and the son learned from his family trade from the father. ஸோ பரம்பரையாக வருது. இதுதான் நார்தன் பிளாக் பாலிஷ்ட் வேரோட எச்சங்கள் இங்கெல்லாம் கிடச்சிருக்குது. ஓகேவா, இப்பெல்லாம் கிடச்சிருக்கு. சும்மா பார்த்துக்குவோம், ரொம்ப டீப்லாம் ஒன்றும் பார்க்கறது மனப்பாடலாம் பண்ண தேவை. மேப்பில் சும்மா ஓரளவுக்கு மேப்பில் இந்த அளவுக்கு ஸ்கேட்டராக இருக்குன்னு தெரிஞ்ச போதும். ட்ரேட் வாஸ் ஃபெசிலிட்டேட் பை த யூஸ் ஆஃப் மணி. பஞ்ச் மார்க் இருக்க அணி பார்த்தா ஸ்டார்ட் ஆட் 6th BC தான். ஓகேவா, அதனால தான். ஸோ ட்ரேடு அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிட்டி கனெக்ஷன் இருக்கும்போது வர்த்தகம் நடக்கும். வர்த்தகம் ஒரு பாட்டை சித்தல் இடத்துல பெருசான டிரான்சாக்ஷன் நம்ம கணக்கு வச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ சிட்டின்னு உருவானா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மணி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். சம் ஃபார்ம் ஆஃப் மணி. ஹரப்பனில் கூட வேறு மாதிரியான அந்த சீல்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி. The term Nishka and Sadamana in the Vedic texts are taken to be the names of coins, but coins actually found are not earlier than the 6th century BC. ஸோ வேதிக் டெக்ஸ்டில் இருந்திருக்கு, அதாவது ரிக்வேதிக்லேயோ லேட்டர் வேதிக்லேயோ, அதாவது அதர்வேதம், சாமவேதம், எதிர்வேதம், அந்த டைமில் நிஷ்கா அண்டு சதமானா அப்படின்ற பேர் இருந்திருக்கு காயினுக்கு. பட் ஆனால் நமக்கு கிடைச்சது 6th BC-க்கு முன்னாடி கிடைக்கவே இல்லை எதுவுமே. ஓகேவா, அதனால் அப்போதைக்கு எவிடன்ஸ் ஒன்று இருக்குது, பட் டெக்ஸ்டில் ஒன்று இருக்குது. ஸோ எழுதிக்க, இது இந்த டேர்ம் எழுதிக்க வேண்டியதான். இட் சீம்ஸ். அப்புறம் நான் எக்ஸாமில் கேட்கலாம், நம்மளுக்கு லேட்டாக பஞ்ச் மார்க் காயின் எந்த சென்ச்சுரிலேருந்து கிடைச்சா 6th century BC, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இட் சீம்ஸ் தட் இன் வேதிக் டைம்ஸ் exchange was carried on through means of barter and sometimes cattle served as the purpose of currency. Coins made of metal appeared first in the age of 6th century BC. The earliest made of largely of silver, though a few coppers also appear. So coins in potta metal na potta rendu metal. They are called punch mark because pieces of these metals are punched with certain marks such as hill, trees, fish, bull, elephant, crescent. The earliest hoards of coins are also found in Taxila. The polytexts indicate plentiful use of money and show that wages and prices were paid in it. The use of money had become so universal that even the price of a dead mouse was
எஸ்டிமேட்டட் இன் இட். அந்தளவுக்கு பாலிடிக்ஸில் நிறைய மணி இருந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது மூலம் எவ்வளோ வேஜ் கொடுத்துருக்காங்க, ஒருத்துக்கு ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. மணி அந்த அளவுக்கு பிரபலமானது எப்படின்னா, எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குன்னா செத்து போன எலியோ விலை சொல்கிற அளவுக்கு பிரபலமாயிருக்கு. அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு. டாக்ஸேஷன் சிஸ்டமும் கரன்சியோட சர்க்குலேஷன் சிஸ்டமும் ஈஸியாக இருந்திருக்கு. பார்ட்டரில் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கஷ்டம். இட் இஸ் லைக்லி தட் ரைட்டிங் ஸ்டார்டட் couple of century பிஃபோர் அசோகா 6th century BC தான் அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க கான்ட்ரிபியூட்டட் டு ட்ரேடு. ஓகேவா? ஏன்னா எழுத்து மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அப்புறம் அக்ரிமெண்ட் மாதிரி போடுறது. ஸோ ஆட்டோமேட்டிக் எழுத்து வடிவம் இருக்கும்போது ட்ரேடு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. The earliest records are probably not written on stone and metal and they have therefore perished. ஓகேவா? இந்த டைமில் எழுத்து வடிவம் ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் மேக்ஸிமம் வந்து பண ஓலையில் எழுதியிருப்பாங்க அப்படின்றக்கான வியூகம் இருக்குது. ஓகேவா? ஆனால் பண ஓலை டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். ஓகேவா? சில பேர் தான் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எதில் வச்சுருந்தாங்கன்னா மெட்டலில், ஸ்டோனில், அதாவது எழுதவே இல்லை, கொஞ்சம் இருந்திருக்கு. ஓகேவா? ரைட்டிங் led to the compilation of not only laws and rituals but also facilitated bookkeeping which is so essential to trade. ஓகேவா? வணிகர் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி. டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் கீப்பிங் ஆஃப் அ லார்ஜ் ப்ரொஃபஷனல் ஆர்மியில் யார் இருக்கா, எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகுதுன்னு டேட்டா வச்சுருந்தா தானே தெரியும். The period produced text dealings with sophisticated measurement. Sulva Sutra. So இந்த வார்த்தை எழுதிக்கோ. Sulva Sutra na measurements which presuppose writing and which may help in the demarcation of fields and houses. So ஏரியா கனெக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த ஏரியாவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் வரும், அந்த ப்ரொடியூஸ்க்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் வாங்கலாம்ல, அதுதான். And the rural settlements belonging to the NBP phase have not been excavated. We cannot think of the beginning of crafts, commerce, urbanization, the Middle Gangetic Basin without a strong rural base. ஓகேவா? அதிகமான ரூரல் செட்டில்மெண்ட் கிடைக்கல. நமக்கு முன்னாடி பார்த்து அந்த கௌசாம்பி, பாடலிபுத்திரம் எல்லாமே சிட்டிஸு. அதிகமாக NBP ஃபேஸில் கிராமங்கள் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம கிராமத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் ட்ரேட் அண்ட் காமர்ஸை சொல்ல முடியல. டவுன்ஸில் மட்டும்தான் சொல்ல முடியுது. ஆனால் யூகம் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? பிரின்சஸ், ப்ரீஸ்ட், ஆர்டிசான்ஸ், traders, administrators, military personnel and numerous other functionaries could not live in towns unless taxes, tributes and tithes ஒன்றும் இல்லை, 10% டேக்ஸ் போடுறது தான் டித்தஸ்னு அர்த்தம். TATHES வேறு அவைலபிள் இன் சஃபிஷியன்ட் மெஷர் டு சப்போர்ட் தம். ஸோ சிட்டியில் ஒருத்தவங்க வாழறாங்கன்னா அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா சிட்டியில் வந்து வாழ்கிறதுக்கும் வர்த்தகம் வணிகம் பண்ணுறதுக்கு தான் இடம் இருக்கும், தங்குறதுக்கு இடம் இருக்கும். ஸோ கிராமங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம சிட்டியை வளர்க்க முடியாது. கிராமத்துலேருந்து வர டேக்ஸ் இல்லாமல் சிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது, ஆர்மி மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஈவன் தோ நமக்கு வந்து கிராமங்கள் எவிடன்ஸ் பெருசாக கிடைக்கலனாலும் நம்ம சிட்டியில் வச்ச எவிடன்ஸ் வச்சு கோரிலேட் பண்ணி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நான் அக்ரிகல்ச்சர் லிவிங் இன் டவுன்ஸ் ஹேட் டு பி ஃபெட் பை அக்ரிகல்ச்சர் லிவிங் இன் வில்லேஜஸ். ஸோ ட்ரேட் இருக்குது. இன் ரிட்டர்ன் ஆர்டிசான்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் லிவிங் இன் டவுன்ஸ் மேட் டூல்ஸ் அண்ட் கிளாத் எக்ஸெட்ரா அவைலபிள் டு த ரூரல் ஃபோக். ஸோ இவங்க கொடுத்தாங்க, இவங்களுக்கு போல இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. We hear of a village trader depositing 500 plows with a town merchant. Okay, obviously these were iron plowshares. இரும்புல செய்யப்பட்டது. From the NBP phase in Kausambi, iron tools consisting of axes, saddles, knives, razors, nails, sickles, etc. have been discovered. A good number of them belong to the earliest layers of the NBP phase. The earliest phase 600, 700, 500 BC அந்த டைம்ல. Are probably meant for the use of peasants who bought them by paying in cash or kind. ஸோ இது வந்து விவசாயம் பண்ணுறவங்க வாங்கியிருப்பாங்க, காசோ இல்லை ஃப்ரீயாகவோ, ஓகேவா, இலவசமாக விவசாயம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கலாம். அது யார் கொடுத்தா தெரியாது, பட் கொடுத்துருக்குறாங்க. நியூமரஸ் வில்லேஜஸ் ஆர் மென்ஷன்ட் இன் பாலி டெக்ஸ்ட். ஸோ நிறைய கிராமங்கள் இருந்திருக்கு. நம்மளுக்கு எவிடன்ஸ் தான் NBP ஃபேஸில் பெருசாக ஃபிசிக்கல் எவிடன்ஸாக தான் கிடைக்கல. ஓகேவா? ஆனால் டெக்ஸ்ட்டில் இருக்குது. And towns seem to have been situated amidst a cluster of villages. கூட்டமாக இருந்திருக்காங்க. It seems that nucleated rural settlement in which all people settled at one place and had their agricultural lands mostly outside the settlement first appeared in the Middle Gangetic Basin age of Gautama Buddha. அதாவது சென்ட்ரலில் ஒரு கோயிலையோ ஒரு குளத்தை சுற்றி கிராமம் நிறையா இருக்கும். அந்த கிராமத்தை சுற்றி தான் வயல் நிலம் இருக்கும். ஓகேவா? அதை தான் அதில் சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு மிடில் கேங்கடிக் பேனில் உருவாச்சு அப்படின்ட்டு. தி பாலிடெக்ஸ் ஸ்பீக் ஆஃப் 3 types of villages. பாலிடெக்ஸ் வந்து 3 விதமான கிராமங்களை சொல்லுது.
The first category included typical village inhabited by various castes and communities. Its numbers seem to have been largest. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற கிராமம் மாதிரி நிறைய பலதரப்பட்ட ஜாதி நம்பிக்கை உள்ள மக்கள் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அதனால அது பெருசாக இருக்குது. இட் வாஸ் ஹெட்டட் பை எ வில்லேஜ் ஹெட்மன் கால்ட் போஜக்கா. இதை நீங்கள் எழுதிக்கணும். வில்லேஜ் ஹெட்மன் போஜக்கா அப்படின்னா. For instances, the second included suburban villages. அதாவது கிராமமும் டவுனுக்கும்கான நடுவில், அதாவது கிராமத்தில் 1000 பாப்புலேஷன் இருக்குது, சிட்டியில் 10,000 பாப்புலேஷன் இருக்குன்னா ஒரு 5000 பாப்புலேஷன் குத்துமிப்பா இப்போ இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? விச் வேர் இந்த நேச்சர் ஆஃப் கிராஃப்ட் வில்லேஜஸ். ஸோ அங்கே ஒரு ஸ்பெஷலைசேஷனாக ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் எ கார்பெண்டர்ஸ் வில்லேஜ் lay in the vicinity of Varanasi. Obviously these villages served as markets for the other villages and linked the towns with the countryside. So டவுனுக்கும் சிட்டிக்கும் இதான் கனெக்ஷன். லைக் செங்கல்பட்டுன்னு வச்சுக்க வேண்டியதான், சென்னைக்கும் மற்ற ஊருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. The third category consists of border villages situated on the limits of the countryside which merged into forest. ஸோ காடு ஒட்டி இருக்கிற, அதாவது அந்த நாட்டோட ஓரத்தில் இருக்கிற, குறிப்பாக காடு கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். Peoples living in these villages were mainly fowlers and hunters, led a backward life. இவங்கள்ட்ட பெருசாக, ஏன்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால மக்கள் இன்ட்ராக்ஷன்லாம் அவங்கள்ட்ட பெருசாக இல்லை, வர்த்தகம் கனெக்ஷன் இந்த மாதிரி பெருசாக இல்லாதனால அவங்க ரொம்ப பேக்வர்டாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The village lands were divided into cultivable plots and allotted family wise. ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து ஃபேமிலியாக கொடுக்குறாங்க. Your family cultivated its plots with the help of its members, supplemented by that of agriculture laborers. Fields were fenced and irrigation channels dug collectively by the peasant families under the supervision of the village headman. Village headman are Bojaka. The peasants had to pay 1/6 of their producers' tax. Taxes are collected directly by royal agents. Generally, there were no intermediate landlords have been between the peasants on the one hand and the state on the other. ஸோ நம்ம ஊரில் வெள்ளக்காரங்க வரும்போது தான் அந்த மிடில் மேனில் ஜமீன்தாரங்க அதிகமாகறாங்க. அது முன்னாடி ராஜா காலத்தில் இருக்கும்போது எல்லாமே எல்லா நிலமும் ராஜாவுக்கு தான் சொந்தம். பட் ஆனால் அந்த ஊர் தலைவர்கள் வந்து அதுலேருந்து ஒரு இதை அனுபவிச்சுக்கலாம், ப்ரொவைடட் ராஜாக்கு கப்பம் கட்டிக்கிட்டு நீ மீதி காசை வச்சுக்கலாம். ராஜா கேட்குற கப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டு மீதி நீ வச்சுக்கலாம், உங்கள் கிராமத்தை எதுனா கொடுக்கலாம். ஆனால் நிலத்தை நீ கொடுக்கலன்னா அந்த ராஜா மாற்றி விட்டுருவாரு. ஸோ மிடில் மேன்றதே இருக்காது. ஏன்னா பட் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, நடுவில் மிடில் மேனு வச்சு விட்டாங்க. ஸோ விவசாயம் மக்களுக்குன்னு ஒரு நிலம்னு இருக்காது. இதெல்லாம் மக்களுக்கும் ராஜாவுக்கும் ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தர்றது மட்டும்தான் வில்லேஜ் ஹெட்மன் வேலை. பட் ஆனால் நிலம் சொந்தம் யாருன்னா அங்கே இருக்கிற விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான். The peasants had to pay 1/6 of their produce. Taxes are collected directly by royal agents, and generally there were no intermediate landlords between peasants on the other one hand, state on the other. பாத்திரமா? But some villages were granted to the brahmanas and big merchants for their enjoyment. ஸோ அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரிக்வேதிக் சொசைட்டியில் பலி கொடுக்குற ஆரம்பித்தாங்க சொன்னோம். லேட்டர் சொசைட்டியில் நிறைய பலி கொடுத்து பிராமணர்களுக்கு நிலம்லாம் கொடுத்தாங்க சொன்னால அதுதான். We also hear of large plots of land worked with the help of slaves and agricultural laborers. Rich peasants were called Grihapatis, or almost the same as Vaishya. So Grihapatis அப்படின்னு போட்டு ரிச் பெசன்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ரொம்ப பணக்கார விவசாயிங்க. ரைஸ் வாஸ் த ஸ்டேபிள் cereal. ஓகேவா? ரைஸு, அடுத்தது ரைஸ் பேடி. ஓகேவா? The use of the term for transplantation is found in the Pali and Sanskrit text of the period, and seems that large scale paddy transplantation began in the age of Buddha. Paddy transplantation or wet paddy production enormously added to the yield. In addition, the peasants also produced barley, pulses, millets, cotton, sugarcane. So அக்ரிகல்ச்சரில் மக்களுக்கும் ராஜாக்கும் கனெக்ஷன் இருந்தது. அப்புறம் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. என்னென்ன கிராப்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட் இதை எழுதிக்கோங்க. அக்ரிகல்ச்சர், அதாவது இந்த கரெக்டாக ரைஸு, பார்லி, பல்சஸ், மில்லட், காட்டன், சுகர். இதோட அக்ரிகல்ச்சர் மேட் கிரேட் அட்வான்ஸ் பிகாஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் அயன் ப்ளோஷர். இது நமக்கு தெரியும், இரும்பு வந்து ஈஸியாக உடையாது. ஸோ விவசாயத்தை பெருசாக வளர்க்குற அளவுக்கு நம்மளால் முடியும். அண்ட் இமென்ஸ் ஃபர்டிலிட்டி ஆஃப் தி அலுவியம் சாயில். ஏன்னா கங்கடிக் பெயின் அடிக்கடி வருஷம் மழை பெய்யும். ஸோ புது மண் வரும், புது தண்ணி. ஸோ நல்லா வளமாக இருக்கும். பிட்வீன் அலகாபாத் அண்ட் ராஜ்மஹால். ஓகேவா? ஸோ ஒரு இயற்கை ஜாகிரபிக்கலாக அந்த லொக்கேஷன் இருக்கிறதுனால தான் கேங்கடிக் பிளைன் வந்து ஒரு சிவிலைசேஷன் ஏரியாவாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி இதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அயன் பிளேட் குரூஷியல் இன் த ஓப்பனிங்
the rain-fed forested hot soil area of the Middle Gangetic Basin to clearance cultivation settlement. Smiths knew how to harden iron tools. As the people came to reckon with the richest iron mines in the country, it was bound to increase the supply of tools for the crafts and agriculture. So இரும்பு கிடைக்கிறதுனால நமக்கு நிறைய பொருளும் கிடைச்சிருக்கு. First time an advanced food producing economy spread over the alluvium soil of the Middle Gangetic Basin and the beginning of urban economy in the area. ஏன்னா ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் இந்தியாவில் பார்க்கும்போது இன்னும் அரௌண்டு இண்டஸும் ராஜஸ்தான் அந்த ஏரியா தான். பட் செகண்ட் அர்பனைசேஷன் வரும்போது எங்கே வந்துச்சுன்னா கேங்கடிக் பிளைனில் தான் வந்துச்சு. அப்போ கேங்கடிக் பிளைனில் 3000 BCக்கு முன்னாடி கரெக்டாக, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கும்போது தான் கேங்கடிக் பேசினில் விவசாயம்லாம், அதாவது சிட்டிஸே கிடையாது. இங்கே தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிட்டி வருது. ஓகேவா? அது எப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் அயன். இட் வாஸ் அன் எக்கனாமி விச் ப்ரொடியூஸ் சப்சிஸ்டன்ஸ் நாட் ஓன்லி டு டைரக்ட் ப்ரொடியூசர்ஸ் பட் ஆல்சோ டு மெனி அதர்ஸ் ஹூ ஆர் நாட் ஃபார்மர்ஸ். அதாவது ட்ரேடருக்கும் மெர்ச்சன்ட்ஸ்க்கும் கிராமத்துக்கும் அதுதான் சொல்ல வராங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். தி ஜெத்தகாஸ் ஆர் த ஸ்டோரிஸ் ரிலேட்டிங் டு த ப்ரீவியஸ் birth of Buddha tells that oppressive kings and the chief priests were expelled by the people and new kings were installed. So மக்களுக்கு ராஜா வேலை செய்யலாம், மக்கள் வந்து ராஜாவை தூக்குற அளவுக்கு அப்போ இருந்திருக்கு. ஆனால் பட் அக்கேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெல்ஷன் வேர் ரேர் as those ஆஃப் எலெக்ஷன். அப்போ வந்து ரிப்பப்ளிக் மோனார்க்கின்னு ரெண்டு இருந்தது. அதாவது ரிப்பப்ளிக்னா ஓட்டு போட்டு ராஜாவை தேர்ந்தெடுக்கிறது, இன்னொன்று மோனார்க்கின்னா பரம்பரை பையனே ராஜா வர்றது. அதே மாதிரி எலெக்ஷன் ரொம்ப ரேர், அது ரொம்ப கம்மி. அதிகமாக வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான். சரி, அப்போ அதிகமாக ராஜா பரம்பரை வர மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ராஜாவை தூக்குறதும் ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் என்ஜாய்ட் த ஹையஸ்ட் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹிஸ் பர்சன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஹி yielded ground only to great religious leaders of the statue of the Buddha. The king was primarily a warlord who led his kingdom from victory to victory. This was well illustrated by the careers of Bimbisara and Ajatashatru. The kings ruled with the help of officials, both high and low. Higher officials, so இந்த term நமக்கு தேவை. ஓகேவா? officials போட்டு higher officials were called as Mahamatras, and they performed various functions such as those of the minister, மந்திரி, அப்புறம் கமாண்டர்னா சேனநாயக்கா, ஜட்ஜி, சீஃப் அக்கௌண்டன்ட், ஹெட் ஆஃப் த ராயல் ஹரேம். அதில் ஹரம்னு வீடு, கோட்டையில் வீடு இருக்கும்ல, அதை பாதுகாக்கிறதுக்கும் ஹெட்ல இருந்திருக்காங்க. It is likely that a class of officers called Ayuktas also perform similar functions in some of the states. ஓகேவா? இதே பெர்ஃபார்ம் மத்ராஸ்ன்றது போல ஆயுக்தாஸ் அப்படின்றவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? பேர் தான் வேற வேற. The kings carried on administration with the help of officers. ஓகேவா? High officers and ministers were largely recruited from the priestly class of the Brahmanas. ஓகேவா? நம்ம மேலே பார்த்ததில் நிறைய பேர் பிராமணர்கள். Generally they do not seem to have belonged to the clan of the king. அதாவது கிங்கு அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கிங்கு கூட இல்லை கிங்கு சத்திரர்கள்லேருந்து எடுக்காமல் அதிகமாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு குறிப்பாக மந்திரிகளாக இருந்ததும் அதிகம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. In both Kosala and Magadha, despite the use of punch-marked coins made of silver, influential Brahmanas and Sethis were paid by the grant of the revenue of village. இது நமக்கு தெரிஞ்சது தான். பிரம்மதேயங்கள் கொடுக்காது, பேர் பிரம்மதேயன் வேற, பட் முன்னாடி அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. In doing so, the king do not have to obtain the consent of the clan as was in the later Vedic times. அப்போ அந்த கிளானோட வேதிக் டைம்ஸ்ல அந்த கிளானோட பர்மிஷன் தேவை. ஏன்னா அப்போ வந்து சபாவும் சமிதி அப்படின்றது அது இந்த மகாஜனபதாசிரியம்லாம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அப்போ ட்ரைபல் சொசைட்டி இருந்தாங்க. ஸோ அப்போது முக்கியமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், அப்போ இவங்க சப்போர்ட் வேணுன்றதுனால இருந்துச்சு. பட் லேட்டராக ஹெரிடிட்ரி ஆனதுனால அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. பட் த பெனிஃபிஷியர்ஸ் வர் கிராண்டட் ஒன்லி ரெவன்யூ. தே வேர் நாட் கிவன் எனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. அதே மாதிரி இப்போ கொடுக்கும்போது இந்த பிரம்மதேயங்களை நிர்வாகம் பண்ணுற அதிகாரம்லாம் கொடுக்கல, வெறும் அதுலேருந்து ஒரு காசு தான் கொடுத்தாங்க. ஓகேவா? சொந்தத்துக்கு காசை மட்டும் எவ்வளோ எடுத்துக்கோங்க என்ற மாதிரி. The rural administration was in the hands of a village headman. In the beginning, that headman functioned as leaders of the tribal regiments, அதாவது வேதிக் சொசைட்டியில். அண்ட் ஸோ they were called கிராமினி. ஓகேவா? அதாவது வில்லேஜ் ஹெட்மேனை ட்ரைபல் சொசைட்டியாக இருக்கும்போது கிராமினி இருந்தாங்க. பட் இப்போ அது அவங்கள வந்து ராஜிகா அப்படின்னு சொல்கிறாங்க.
which means the leader of the grama tribal military unit. As life becomes sedentary, அதாவது ஒரே இடத்துல தங்கி இருந்து விவசாயம் பண்ணுறது. அண்ட் ஹெட்மேன் were known by different titles such as கிராம போஜகா, கிராமினி, கிராமிகா. ஸோ அந்த பேர் சில இடத்துல கிராமினி கண்ட்ரியாவது சில இதில் போஜக்கான்னு இருக்குது. ஸோ எல்லா நேமும் ஒன்று தான் குறிப்பிடு வில்லேஜ் ஹெட்மேன். 86,000 gramikas are said to have been summoned by Bimbisara. The number may be conventional, but it shows that the village headman enjoyed considerable importance and had direct link with the king. Not people to people. அதாவது ரொம்ப ஸ்ட்ரைட்டான கான்டாக்ட் டீசென்ட்ரலைசேஷனாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. The village headman assessed and collected the taxes from the villages, and they also maintained law and order in their locality. Sometimes oppressive headmen were taken to task by the villagers. Sometimes இந்த மாதிரி ஆர்பிட்ரரியாக பண்ண அந்த அந்த ஊர் தலைவரையும் தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஆர்மி அண்ட் டாக்ஸேஷன். த ரியல் இன்க்ரீஸ் இன் ஸ்டேட் பவர் இஸ் இண்டிகேட்டட் பை த ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் ப்ரொஃபஷனல் ஆர்மி. இந்த அளவுக்கு ஆர்மி பேசுறதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாடு அப்படின்ட்டு. வெரி ஃபியூ எலமெண்ட்ஸ் வேர் மெயின்டைன் பை த ரூலர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் நார்த் வெஸ்ட். எலிஃபென்ட்ஸ் நார்த் வெஸ்ட் இந்தியா, தோ சம் ஆஃப் த மெயின்டைன்ட் ஆஸ் மெனி ஹார்சஸ் ஆஸ் தி மகதன் கிங் டெட். ஓகேவா? நார்த் வெஸ்ட்டில் அந்தளவுக்கு ஏன்னா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் கிளைமேட்டிக்கலாக ட்ரையான ஏரியா. ஓகேவா? அப்போது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கேங்கட்டிக் பிளெயினில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேங்கட்டிக் பிளெயினில் எலிஃபெண்ட் யூஸ் பண்ணாங்க, ஹார்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. தி பொசிஷன் ஆஃப் ஹியூமர்ஸ் எலிஃபெண்ட் கேவ் அன் எட்ஜ் டு த மகதன் பிரின்சஸ். நமக்கு தெரியும் நந்தன் வந்து நிறையா வச்சிருந்தான் ஏன்னா அதுமாதிரி அதுக்கு அடுத்தது இந்த அசோகாவும் சந்திரகுப்தோட அவனை விட அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. raised taxes from the people. The fiscal system was established on a firm basis. கட்டாயமாக படுத்தி கொடுக்க வேண்டிய வரியை வாங்கலன்னா சம்பளம் கொடுக்க முடியாது, பெரிய ஆர்மியை மெயின்டைன் பண்ண முடியாது. Warriors and priests, the Kshatriyas and the Brahmanas were exempted from payment of tax. ஸோ மேலே இருக்க 2 வர்ணத்துக்கு டேக்ஸ் கிடையாது. The burden fall on the peasants who are only வைசியஸ் ஆர் கிரகஸ்தி. ஏன்னா சூத்ராஸ்க்கு அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க இந்த 3 வர்றதுக்கு வேலை செய்யறதுக்கே நேரம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை, கட்டவும் முடியாது. பலி வாலண்டரி பேமெண்ட், அதாவது கைண்டு தான், நான் எனக்கு பிடிச்சி கொடுக்குறது தான், அதான் பாலி ஒரு பலி. நம்ம இந்த டேர்ம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். made by the tribesmen to the chiefs in Vedic times. ஓகேவா? became a compulsory payment to be made by the peasants in the age of Buddha. வேதிக் டைம்ல பலி அப்படின்றது பட் லேட்டரா அது கம்பல்சரி டேக்ஸாக மாறிடுச்சு. இந்த ஆஃபர்ஸ் கால்டு பலி சாதகாஸ் வேர் அப்பாயிண்டட் டு கலெக்டட். பலி சாதகாஸ்ன்றவங்கள அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி கலெக்டும் பண்ணிட்டாங்க. ஸோ பலினா பலி சாதகாஸ் அப்படின்னு எழுதிக்கணும். It seems that 1/6 of the produce was collected as tax by the king from the peasants. Taxes were assessed and collected by royal agents with the help of a village headman. The advent of writing may have been helped by the assessment and collection of taxes. இது ஆல்ரெடி பார்த்த வார்த்தை தான். In addition to these taxes, the peasants are subjected to forced labor for royal work. ராஜா கேட்கும்போது வேலை செஞ்சுட்டு வரணும். The birth stories of the Buddha speak of cases in which peasants left the country of the king in order to escape the oppressive burden of taxes. வரி ஓவரா போனதுனாலே நாட்டு விட்டு எஸ்கேப் ஆனதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புத்தர் இருந்த காலத்துல ஆர்டிசன் அண்ட் ட்ரேடர்ஸ் ஆல்சோ ஹேட் டு பே டாக்ஸஸ். வைஷ்யர்கள் தான் அதிக தொழில் பண்ண போறாங்க, ஸோ ஆர்டிசன் ட்ரேடர்ஸும் பண்ணணும். ஆர்டிசன்ஸ் were made to work for a day in a month for the king, and traders had to pay customs on the sales of their commodities. ஆர்டிசன்ஸ்னும் போது நான் ஏதாவது ஒரு சிலை செய்கிறேன், ஏதாவது பெரிய ரொம்ப காஸ்ட்லியான பொம்மை செய்கிறேன், காஸ்ட்லியான துணி செய்யணும் போது ஒரு நாள் ராஜாக்கிட்ட போய் செஞ்சுட்டு வரணும். ட்ரேடர்ஸ்னும் போது வாணிகம் பண்ணுறவங்க, அவங்களும் விற்கிற பொருளுக்கு டேக்ஸ் கட்டிடணும். The tolls were collected by officers known as சவுல்கிகா ஆர் சுல்க தியாக்ஷா. ஸோ ரெண்டுத்தையும் எழுதிக்கணும். டோல்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸர் நேம் என்ன? சவுல்கிகா ஆர் சுல்க தியாக்ஷா. தி கிங்ஸ் ஆஃப் தி பீரியட் நோ லாங்கர் சம்மன்டு சபா சமிதி. எனது ட்ரைபல் சொசைட்டி அச்சுத்தமாக போயிடுச்சு. பாப்புலர் வேதிக் அசம்பிளிஸ் had practically disappeared in the post-Vedic times. Since they were essentially tribal institutions, they decayed and disappeared as tribes disintegrated returned to varnas and lost their identity. ஏன்னா ட்ரைபல்ஸ்க்கு வந்து அப்போது தலைவர்களுக்கு வந்து அந்த ட்ரைபுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அந்த லேண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அந்த ட்ரைபோட நேமை தான் அந்த லேண்டுக்கு வச்சுருந்தாங்க. பட் லேட்டராக அது இரும்பு கண்டுபிடிக்க, ட்ரேட் அதிகமாக காயின்ஸ் கண்டுபிடிக்க, அது அப்படியே கனெக்ஷன் அதிகமாக, கிராஃப்ட் அதிகமாக என்ன ஆகுதுன்னா டெரிட்டரி பெருசாகுது. ஸோ அதிகமான வெல்த்துன்னு அதுக்கப்புறம் பணத்துக்கு வேண்டி போகிற மாதிரி இருக்கிறதுனால லேண்டோட நேம் தான் அதுக்கப்புறம் மக்களுக்கு வருது. மக்களோட நேம் லேண்டுக்கு போய் லேண்டோட நேம் மக்களுக்கு வருது.
ஸோ அந்த ட்ரைபுக்கான ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ அங்கே அப்புறம் ஒரு சோஷியல் சிஸ்டம் அங்கே இம்போஸ் பண்ணப்படுது. அதனால் வர்ண சிஸ்டம் வர்றதுனால அவங்களோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே போயிடுது, இண்டிவிஜுவல் கலாச்சாரம் போயிடுது. their place were taken by Varna and caste groups, and so caste laws and customs are given due weight by the writers of the law book. However, these regulations mainly confined to the social matters. Popular assemblies could succeed only in small kingdom where members of the tribe could be easily summoned. பிம்பிசார் வந்து 86,000 பேர் கூப்பிட்டாங்களா, அதாவது கூப்பிட்டாங்க. பட் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க போய் மட்டும் தெரியாது. இருந்தாலும் இந்த பாப்புலர் அசம்பிளி, இந்த சபா சமிதி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. அது எங்கே இருந்ததுன்னா சின்ன சின்ன ராஜாங்கத்தில் மட்டும் தான் பண்ண முடியுது. ஏன்னா அப்போ தான் கூப்பிட்டா ஈஸியாக வர முடியும் அப்படின்றதுனால. as may have been case in the Vedic period. With the emergence of the large states of Kosala and Magadha, it was not possible to hold big assemblies attended by people belonging to different social classes and different parts of the empire. ஸோ அது பெருசானதுனாலேயே அது வீணாக போயிருக்கும். இன்னொன்று கேஸ்ட் சிஸ்டம் இந்த மாதிரி வந்ததுனால தலைவர்னு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும் போது அதுவும் ஹெரிடிட்டரியாக இருக்கிறதுனால ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சபா சமிதியோட முக்கியத்துவம் போயிடுச்சு. The sheer difficulty of communication made regular meetings impossible. நிறைய பேருங்களால் அப்பப்போ கூப்பிட முடியாது. Further, being tribal, the old assembly could not find any place for non-Vedic people who lived in the new kingdoms. The changed circumstances, therefore, were not congenial for the continuance of the old assemblies. Instead, in this period, we hear of a small body called Parishad, consisting exclusively of the Brahmanas. So, எல்லா மக்களுக்கும் போயிட்டு வெறும் பிராமணர்கள் மட்டும் இதில் இருக்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ பரிஷத் அதை எழுதிக்கணும். ஈவன் இன் திஸ் பீரியட் அசம்பிளிஸ் வேர் தேர் பட் நாட் இன் இந்த மோனார்கிஸ். நான் சொல்லியிருந்தேன்ல அங்கங்கே இருந்துச்சு. அப்போது அதுவுமே ரொம்ப சின்ன சின்ன கிங்டமில் இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா ரிப்பப்ளிக்ஸில் இருந்துச்சு. மோனார்கியில் ரிப்பப்ளிக்ஸ்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா. அங்கே தான் அந்த அசம்பிளி கூட வேலை இருக்குது. ஏன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பா? அந்த கிராமத்தில் அந்த சபா சமிதியாக ஓட்டு தேர்ந்தெடுப்பு. அதனால் அங்கே மட்டும் இருந்துச்சு. They flourish in the smaller republication states of the Sakyas Lichavis. சாக்கியா தான் வந்து இவர் புத்தா கிளான். Republic system of government existed either in the Indus Basin or in the Himalayas in the eastern UP and Bihar. The republics in the Indus Basin may have been the remnants of the Vedic tribes, although some monarchies may have been followed by republics. In some cases, UP and Bihar were possibly inspired by the old ideals of the tribal society, which do not give much prominence to the Raja. அதாவது எந்தெந்த இடம்லாம் ராஜாவுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த இடம்லாம் வந்து ட்ரைபல் சொசைட்டியில் ஒன்றா சேர்ந்து அவங்க ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. அதை ஹெரிடிட்டரியாக அவங்க ஆக்கணும்னு விரும்பலை. ஓகேவா? ரிப்பப்ளிக்காகவே வச்சுருந்தாங்க. அது வந்து வேதிக் சொசைட்டியோட ஒரு இம்பேக்டாகவும் இருந்திருக்கு. சில பேருக்கு அது பிடிச்சிருந்துருக்கு. அது பிரச்சனை கம்மியாக இருக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காங்கனால இந்த வேதிக் சொசைட்டியில் ஃபாலோ பண்ணாங்க. ஸ்டில் 6th century கூட. இந்த ரிப்பப்ளிக்ஸ் ரியல் பவர்ல இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ட்ரைபல் ஒலிகார்கிஸ். இவன் அந்த ட்ரைபல் குரூப்ஸ் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ஒரு ஆள் கண்ட்ரோலில் கிடையாது. இந்த ரிப்பப்ளிக்ஸ் சாக்கியஸ் அண்ட் லிச்சாவிஸ் த ரூலிங் கிளாஸ் பிலாங் டு த சேம் கிளான் இந்த சேம் வர்ணா, சத்திரிய வர்ணான்னு சொல்லுவாங்க. அதுதான். ஆல்தோ in the case of Lichavis of Vaishali, 7707 Raja sat on the assembly held in the Mote Hall. The Brahmanas were not included in this group, so they were exception. In post-modern times, in the republics of the Malavas and Shudrakas, Kshatriyas and Brahmanas were given citizenship, but slaves and hired laborers were excluded from it. ஓகேவா? அதாவது அந்த சபா சமிதியில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான இது இருந்ததுக்கு போஸ்ட் மாடர்ன் டைமில் கூட. ஆனாலும் கேஸ்ட் சிஸ்டம் தான் ஆல்ரெடி பூந்துருச்சுல்ல. ஸோ ஒரு 2 கட்டா சிஸ்டமாகவும் இருந்திருக்கு. இந்த ஸ்டேட் situated on the Bias River in Punjab, membership was restricted those who could supply at least 1 elephant to the state. ஸோ இப்போ இந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது எல்லா ட்ரைபல் ஒலிகாரிக்கையும் சேர்ந்து உட்காரணும். பட் அந்த ட்ரைபல் ஒலிகாரிக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு யானையாவது கொடுக்கணுமா. இந்த பஞ்சாபில் இருந்த அந்த லோக்காலிட்டி இருந்த ஒரு ராஜாங்கத்தில். ஓகேவா? திஸ் வாஸ் டிபிக்கல் ஒலிகார்கி இன் த இண்டஸ் பேசின். The administrative machinery of the Sakyas Lichavi was simple. It consisted of எழுதிக்கோங்க. உப்பராஜா, ராஜானா பெரிய ஆளு, உப்பராஜானா வைஸ் கிங்கு, சேனாபதி அதே டேர்ம் தான், கமாண்டரு, பந்தகாரிகா ட்ரெஷரர். ஓகேவா? In any case, certain states in the age of Buddha were not ruled by hereditary kings. அப்போ இதான் மோனார்கி தான் இது
ரிப்பப்ளிக்ஸே தான் அப்படி சொல்கிறாங்க. பட் பை பர்சன்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளிஸ். வேதிக் சிஸ்டம்லேருந்து அதே தான். Thus, although the people living in ancient republics may not have shared political power equally, the republican tradition in the country has sold a edge of the Buddha. Even though ரிப்பப்ளிக்னு இருந்து சொல்லிக்கிட்டாங்களும் எல்லாருக்கும் ஈக்குவல் பவர் கிடையாது, எல்லா ட்ரைபல் ஒலிகாருக்கும் ஈக்குவல் பவர் கிடையாது. சில ட்ரைபல் குரூப் பெருசாக இருக்கும், சில ட்ரைபல் குரூப் சின்னதாக இருக்கும். அதை தான் மீன் பண்ண வராங்க. ஸோ நம்ம ஊர்லேயுமே க்ரீக்கில் இருந்த மாதிரி ரிப்பப்ளிக் இருந்திருக்கு. In the monarchies, the king claimed to be the sole recipient of revenue from the peasants. அது ஹெரிடிட்டரி சிஸ்டத்தில் ராஜா தான் பெருசுன்னு போது அவங்களுக்கு தான் மொத்த சொத்தும் போகும், அவங்க பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பட் இன் ரிப்பப்ளிக்ஸ் this claim was advanced by every tribal oligarch who was known as ராஜா. ஸோ எல்லா ட்ரைபல் குரூப்புமே ராஜா, அதில் ஏதாவது ஒருத்தவங்களை பெரிய ராஜான்னு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஈச் ஒன் ஆஃப் த 707 லிச்சாவி ராஜாஸ் மெயின்டைன்ட் his storehouse and apparatus of administration. Again, every monarchy maintained its regular standing army and did not permit any group or groups of people to keep arms within its boundaries. ஓகேவா? ரிப்பப்ளிக்கில் இருக்கிற ஒவ்வொரு ட்ரைபல் குரூப்புமே தனி ஸ்டோர் ஹவுஸ் வச்சுருந்தாங்க, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அத்தாரிட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் மொனார்கி சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியில் ரெகுலர் ஆர்மியை வேறு யாரையுமே வச்சுக்க விடலை, எந்த குரூப்புக்குமே வச்சுக்க விடலை. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. பட் இன் ட்ரைபல் ஒலிகார்கி ஈச் ராஜா வாஸ் ஃப்ரீ டு மெயின்டைன் his own little army under his senapati so that each of them could compete with the other. So democratization இருந்திருக்க போகிற அளவுக்கு. ஓகேவா? ரிப்பப்ளிக்ஸ் அந்த மாதிரி. The Brahmanas exercised great influence in the monarchy but they had no place in the early republics. நம்ம பார்த்தோம்ல ட்ரைபல் குரூப்பில் பிராமணாஸ்க்கெலாம் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. பட் ஆனால் பரிஷத்தில் இருந்திருக்கு. அது வந்து எங்கே இருந்தது? மொனார்க்கியில் இருந்தது. nor did they recognize these states in the law books. ஸோ ரெப்ரசன்டேஷன் இல்லையா அவங்க, அப்போ அவங்க பற்றி அதை பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல பிராமணர்களுக்கு, அதனால் அவங்க பெருசாக அதை பற்றி எழுதலை. ஃபைனலி the main difference between the monarchy and republic lay in the fact that later functioned under the leadership of oligarchic assemblies. அதாவது கூட்டம், சபா சமிதி தான் சொல்கிறாங்க, not of an individual. that was the case with the former. மொனார்க்கியில் ஒரு ஆள், ரிப்பப்ளிக்கில் பழைய ஆளுங்க, பல ஆளுங்க. ஒலிகார்க்கி கஷ்டம். ஒலிகார்க்கின்னு நிறைய பேர்னு அர்த்தம். The Republican tradition became feeble from மௌரிய பீரியட். ஃபீபிள்னா நீர்த்து போயிடுச்சு. மௌரிய பீரியட்லேருந்து ரொம்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிச்சு. ஈவன் இன் ப்ரீ மௌரிய டைம்ஸ் monarchies were stronger and common. மௌரிய பீரியடில் லைட்டாக இருந்தது, பட் மௌரிய பீரியட்லேருந்து சுத்தமாக குறைஞ்சி வச்சு. இருந்தாலும் ப்ரீ மௌரிய பீரியடில் அதான் எது குறைஞ்சி வச்சுன்னா ரிப்பப்ளிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போச்சு. அப்போது அந்த ரிப்பப்ளிக்ஸ் குறைய ஆட்டோமேட்டிக்காக மோனார்க்கி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகமாகிட்டே இருக்கு. நேச்சுரலி ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ் லுக்ட் அப்பான் கிங்ஷிப் அஸ் த காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ராஜா தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சிஸ்டம் தான் வரணும், எல்லாருமே ராஜாவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை. To them, the state, government and kingship meant the same thing. நாடுனா ராஜா, கவர்மெண்ட்னா ராஜா, எல்லாமே ராஜா. Since the state was well established in the age of Buddha, thinkers began to speculate about its possible origins. The Digha Nikaya, one of the earliest Buddhist politics. ஸோ இது எக்ஸாம்பிள் கேட்கலாம். திக்க நிக்காயா அப்படி என்னன்னு கேட்டால் எந்த ரிலீஜியஸ் புக்குனா புத்திஸ்ட், லாங்குவேஜ் பாலி. ஸோ அதனால் பிராகிருத்து, ஜெயின். ஸோ ஆப்போசிட் இன்னொன்று பாலி தான் இருக்குது. ஸோ புத்திஸ்ட், பாலி. பாயிண்ட்ஸ் அவுட் தட் இன் தி ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஹியூமன்ஸ் லிவ்டு ஹாப்பிலி. அதாவது மனுஷங்க எப்படி உருவானாங்க அப்படின்றத யோசிக்கிறாங்க திகனிக்கையால். ஓகேவா? கிராஜுவலி தே கேம் டு ஹேவ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, செட்டில்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வருது. செட் அப் ஹவுஸ் வித் தர் வைஃப். ஸோ தே பிகன் டு குவாரல் ஓவர் ப்ராப்பர்ட்டி அண்ட் விமன். பொண்ணுக்கும் பொருளுக்கும் அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறாங்க ஆண்கள். In order to put an end to this quarrel, they elected a chief who would maintain law and order and protect people. In return for protection, the people promised to give to the chief a part of their body. Kinda, பலின்னு சொல்கிறாங்களா, கைண்டா கொடுக்குறாங்க. பட் this chief came to be called king and this how kingship or state originated. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு சிஸ்டம். பலியை கொடுத்தது டேக்ஸாக மாறிச்சு, எலெக்டட் வந்ததுக்கப்புறம் ஹெரிடிட்ரியாக மாறிச்சு. ஓகேவா? இது திகனைக்கெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் வந்திருக்கணும், இப்படி தான் சிட்டின்றது ஃபார்ம் ஆகிருக்கணும், தன்னைத்தானே ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு.
social orders and legislation. The Indian legal and judicial system originated in this period. Formerly, people are governed by tribal law, which did not recognize any class distinction. அதாவது வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் தண்டனை கிடையாது. தப்புன்னா தப்பு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். வர்ணத்துக்கு ஏற்ற டிஸ்டிங்ஷன்லாம் கிடையாது. இந்த வர்ணத்துக்கு இந்த மாதிரி தானே, இந்த வர்ணத்துக்கு இந்த மாதிரி தானே அப்படின்லாம் கிடையாது. But by now, the tribal communities are clearly divided into 4 classes: Brahmana, Kshatriya, Vaishya, Sudras. So the Dharma Sutra law of Dharma, okay, அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். தர்மம்னா என்ன அப்படின்னு சூத்திரங்கள் தான் சொல்லும். Laid down the duties of each of the 4 varnas, and civil and the criminal law came to be based on the varna division. The higher the varna, the purer it was, and higher was the order of moral conduct expected by criminal and civil and criminal law. எந்த அளவுக்கு அப்பர் வர்ணா இருக்காங்களோ அந்த அளவுக்கு சுத்தம். அதே மாதிரி அவங்ககிட்டேருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. All kinds of disabilities were imposed on the Sudras. 4வது வர்ணத்துக்கு they are deprived of religious and legal rights and relegated to the lowest position in the society. They could not be invested with upanyana. உபாஞானா வந்து பூணல் அணியறது. ஓகேவா? Crimes committed by them against the Brahmanas and others were punished severely. அதனால் வர்ணத்துக்கு ஏற்ற மட்டும் தான் என்னென்ன. On the other hand, the crimes committed against the Sudras were punished lightly. 4வது வர்ணம் மேல் இருக்க வர்ணத்தை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கடும் தண்டனை. அதே மேலே இருக்கிற 3 வர்ணம் 4வது வர்ணத்தை செஞ்சாலும் பெரிய தண்டனை, ரொம்ப லைட்டான தண்டனை. ஏன்னா வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை இருக்கும். The lawgivers emphasize the fiction that Sudras were born from the feet of the creator. ஸோ காலிலேருந்து வந்தனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மதிப்பு கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி கருதுறாங்க. So members of the higher varnas, especially the Brahmanas, shunned the company of the Sudra. அதாவது அவங்கள பக்கத்தில் வச்சுக்க விரும்பல. ஓகேவா? Avoided the food touched by him, refused to enter into marriage relations with him. He could not be appointed to high post, and above all, he was specifically asked to serve the twice born as slave. Twice born மேலே இருக்கிற 3 வருங்களும் twice born தான். த்விஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. Artisan and agricultural laborer. In this aspect, even Jainism and Buddhism did not take any substantial change in the position of the Sudras. Even though இது வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டத்தை உடைக்கணும்னு உருவான மதங்களாக இருந்தாலும் பெருசாக அந்த வர்ண சிஸ்டத்தை கேஸ்டான இருந்துச்சு வழியாக வர்ண சிஸ்டத்தை அவங்க பெருசாக எதிர்க்கலை. அவங்க அதை பேசவும் விரும்பலை. ஓகேவா? Although they could be admitted to the new religious order, the general portion continued to be low. Even though Buddhism ஜெயினிசத்துக்கு மாறினாலும் அங்கேயும் கேஸ்ட் பூந்துக்குச்சு. It is said that Gautama Buddha visited the assemblies of the Brahmana, Kshatriya and Grihapatis or householders, but the assembly of Shudra is not mentioned in this connection. ஸோ கௌதம புத்தரமே கூட இந்த 3 மேலே இருக்க 3 வர்ணங்களோட இடத்துக்கு மட்டும் தான் போயிருக்கிறாரு. சூத்திர வர்ணத்துக்கு அந்த அசம்பிளிக்கோ எதுக்கோ போகலை. அவங்களோட கூட்டத்துக்கோ அப்படி ஒரு கூட்டமாக அவங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு அவங்க போகலை. Civil and criminal law was administered by royal agents who inflicted rough and ready punishments such as scourging, beheading, tearing out the tongue. In many cases, the punishments for criminal offenses were governed by idea of revenge. பழிக்கு பழி, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்னு சண்டை போட சொல்கிறாங்க. Although the Brahmanical law books took into account the social status of the different varnas in framing their laws, they did not ignore the custom of those non-Vedic tribal groups who are gradually absorbed into the Brahmanical social order, which went on expanding as a result of conquest. என்னதான் இருந்தாலும் நான் வேதிக் ட்ரைபல் சொசைட்டியை அவங்களோட கல்ச்சரில் பற்றி அவங்க விடலை. அதையும் சேர்த்து அவங்களுக்கு ஏற்ற தண்டனையுமே அதுக்குள்ளே எழுதியிருக்கிறாங்க. Some of these indigenous tribals are given fictitious social origins, and what is further important, they were allowed to govern by their own customs. சில டைம் நம்ம இருக்காங்கன்னா இந்த தண்டனைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், வேறு மாதிரி தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த கல்ச்சரலி அவங்க நம்ம சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவங்க சில தண்டனையை நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அவங்க இஷ்டப்பட்டு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகேவா? வர்ணங்களுக்குள்ளே வராதவங்களை சொல்கிறாங்க. ஓகேவா? சட்டங்கள் வர்ணங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்குது, வர்ணங்களுக்குள்ளே இல்லாதவங்களுக்கு இருக்குது. ஸோ த ஏஜ் ஆஃப் த புத்தா இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏன்ஷியன்ட் இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டி ரியலி டுக் ஷேப் இன் திஸ் பீரியட். அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஆன் த யூஸ் ஆஃப் ஃபைன் டூல்ஸ் அண்ட் அலுவியல் சாயில்ஸ், அலுவியல் ஏரியா. இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக கொடுக்குறாங்க, கன்க்ளூஷன் எல்லாத்தையும் ஷார்ட்டாக கொடுக்குறாங்க. இட்ஸ் ஃபைன் டூல்ஸ் இந்த அலுவியல் ஏரியாஸ் give rise to an advanced food producing economy
particularly in the Eastern UP and Bihar. It was possible to collect taxes from the peasants, and on the basis of regular taxes and tributes, large states could be founded. ஸோ இரும்பு அப்புறம் டேக்ஸு, அதனால் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் உருவாகுது. In order to continue the system, the Varna order was devised. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக வர்ண சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஈச் வர்ணா ஆர் கிளியர்லி லைட் டவுன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டா அது அப்படியே ஃபாலோ ஆகும்ல, அந்த ஸ்டேட் அப்படியே பெருசாக வச்சுக்கலாம், நம்ம விஷயத்துக்கு இருக்கலாம். According to the system, rulers and fighters were Kshatriyas, priests and teachers were Brahmanas, peasants and taxpayers were Vaishyas, and those who served all these classes as laborers were called Sudras. ஸோ ஒரு பெரிய இடத்த நிர்வகிக்கணும், அங்கே சம் சார்ட் ஆஃப் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அது நல்ல இன்ஸ்டியூஷனோ கெட்ட இன்ஸ்டியூஷனோ, பட் ஆனால் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும், அது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா. ஓகேவா, முடிஞ்சுது. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். வணக்கம்.